நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. இனி விரிவான செய்திகள். புதுவை தேங்காய்திட்டு துறைமுகத்தில் தேசிய மாணவர் படையின் வீரதீர கடல் சாகச பயணத்தை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா கொடியசைத்து துவக்கி வைத்தார். நமது தேசிய மாணவர் படை அமைப்பு இன்றைய இளைஞர்கள் சமூகத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை சாகசம் கலந்து செய்வதில் முதன்மை பெற்று விளங்குகிறது. அதன்படி சமுத்திரா பந்தன் என்ற வீரதீர கடல் சாகச பயண துவக்க விழா தேங்காய்திட்டு துறைமுகத்தில் நடைபெற்றது. 30 தேசிய மாணவர் படை முதுநிலை மாணவர்கள் மற்றும் கடற்படை அதிகாரிகள் மேற்கொண்ட கடல் சாகச பயணத்தை விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா கொடி அசைத்து துவக்கி வைத்து சிறப்புரையாற்றுகையில், தேசிய மாணவர் படையின் பல்வேறு சாகசங்களானது நமது தேசியத்தை மிகவும் பலம் வாய்ந்ததாக மட்டுமின்றி மனித வளத்திற்கு ஒரு வித்தாகவும் செய்யப்படுகிறது என்றார். மேலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இறப்பு என்பது ஒருபோதும் இல்லை, எதையும் எதிர்கொண்டு சாதிக்க பிறந்தவர்கள் நாம் என்பதனை இந்த சுமத்ரா பந்தன் என்ற கடற்பயணம் எடுத்துக்காட்டுவதாகவும், தேசிய மாணவர் படை அமைப்பு என்பது ஒரு பெரிய பொன்விழாவினை கொண்டாடும் வகையில் அமையும் என்று பேசினார். குரூப் கமாண்டர் ஜோஷி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் கடலோர ரோந்து படையினர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை அமைச்சக ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் அரசு துறைகளில் பணிகள் பாதிக்கப்பட்டன. புதுவை அமைச்சக ஊழியர்கள் கண்காணிப்பாளர் பதவிகளை நிரப்பக் கோரி முதல்வரிடம் கோரிக்கை விடுத்ததை அடுத்து 160 கண்காணிப்பாளர் பதவிகளை நிரப்ப முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டும் அதற்கான கோப்பு ஆளுநரின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது என்றும், இந்த கால தாமதத்தால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள எதிர்த்தரப்பினருக்கு சாதகமாக அமையும் என்பதால் அமைச்சக ஊழியர்கள் தலைமை தபால் நிலையம் எதிரில் பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தலைமைச் செயலகம், கருவூலம், போக்குவரத்து, வருவாய், கல்வி உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றும் 400க்கும் மேற்பட்ட அமைச்சக ஊழியர்கள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் பங்கேற்றதால் அரசு பணிகள் யாவும் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் அமைச்சக ஊழியர்களின் போராட்டம் நீடித்தால் அரசு பணிகள் முடங்கும் அபாயம் உள்ளதால் முதல்வர் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. புதுவையில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண வல்லுநர் குழு அமைத்து ஆய்வு நடத்தப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். புதுவை சட்டசபையில் நகரில் நிலவும் போக்குவரத்து நெரிசல் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் விவாதம் நடத்தியபோது முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், நகரில் நிலவும் போக்குவரத்து நெரிசலுக்கு சாலைகளை மேம்படுத்த வேண்டும், ஆனால் அதில் சங்கடங்கள் ஏற்படுவதால் மாற்று சாலைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். மேலும் நெரிசலை தீர்ப்பது தொடர்பாக ஒரு வல்லுநர் குழு அமைத்து ஆய்வு நடத்தப்படும் என்றும், ஆய்வின் அடிப்படையில் அரசு திட்டங்களை மேம்படுத்தும் என்றார். தொடர்ந்து திமுக உறுப்பினர் நாஜிம் ஊர்காவல் படையினருக்கு அறிவித்தபடி ஊதிய உயர்வு பற்றி கேட்டதற்கு விரைவில் ஊர்காவல் படையினருக்கு ஊதிய உயர்வு அமல்படுத்தப்படும் என்றார். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும் என்று வல்சராஜும், அலுவலக நேரங்களில் பணியில் இல்லாத அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அங்காளன், மல்லாடி கிருஷ்ணராவ், வல்சராஜ் ஆகியோரும் வலியுறுத்தினர். மேலும் காங்கிரஸ் உறுப்பினர் திருமுருகன் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் குடிநீர் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் அங்காளன், அரசு ஊழியர்களுக்கு காலகட்ட பதவி உயர்வினை உரிய நேரத்தில் தாமதம் இல்லாமல் அளித்தால் போராட்டத்தை தவிர்க்கலாம் என்று கூறினார். அதற்கு முதல்வர் ரங்கசாமி, அரசு நிர்வாகம் மற்றும் ஊழியர்கள் நல்ல முறையில் செயல்பட கலந்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். முக்கிய நகரங்களின் பெட்ரோல் நிலையங்களில் 5 கிலோ கேஸ் சிலிண்டர் விற்பனை செய்யும் புதிய திட்டத்தை விரைவில் அமல்படுத்த மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் அனுமதி வழங்கியுள்ளார். நாட்டில் பெரிய நகரங்களில் வாடகை வீட்டில் வசிப்போரே மிக அதிகம். அவர்கள் அடிக்கடி வீடு மாறும்போது கேஸ் ஏஜென்சியை உடனடியாக மாற்ற முடியாது என்பதால் கேஸ் சிலிண்டர் காலியானால் அவர்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைப்பது பெரும் பிரச்சனையாக இருக்கும். எனவே அவர்களுக்காகவே சிறிய கேஸ் சிலிண்டர் விற்பனைக்கு வர உள்ளது. இந்த புதிய திட்டத்தின்படி பெட்ரோலிய நிறுவனங்கள் நடத்தி வரும் பெட்ரோல் நிலையங்களில் 5 கிலோ கேஸ் சிலிண்டர் மானிய விலையில்லாமல் சந்தை விலைக்கு விற்கப்படும். இந்த கேஸ் சிலிண்டர்களை இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்களுக்கு சொந்தமான 1440 பெட்ரோல் நிலையங்களில் சென்னை, டெல்லி, பெங்களூர், மும்பை, கொல்கத்தா ஆகிய நகரங்களில் செயல்படுத்த மத்திய பெட்ரோலிய அமைச்சர் வீரப்ப மொய்லி அனுமதி வழங்கியுள்ளார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற சுயமரியாதை சுடர் சண்முகத்தின் பிறந்தநாள் விழாவில் அமைச்சர்கள் பங்கேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சுயமரியாதை சுடர் MA சண்முகத்தின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மரப்பாலம் அருகே உள்ள சண்முகத்தின் சிலைக்கு அமைச்சர்கள் ராஜவேலு மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
தொடர்ந்து திராவிடர் கழக தலைவர் வீரமணி தலைமையில் கழக நிர்வாகிகள் எம் ஏ சண்முகத்தின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்தி மற்றும் விளம்பரத்துறை நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை சுயமரியாதை சூடர் எம் ஏ சண்முகம் பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மாநில அமைப்பாளர் எம் ஏ சுப்பிரமணியன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை சுயமரியாதை சூடர் எம் ஏ சண்முகத்தின் பிறந்தநாள் விழா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு மரப்பாலம் அருகே உள்ள எம் ஏ சண்முகத்தின் திருவுருவ சிலைக்கு திமுக மாநில அமைப்பாளர் எம் ஏ சுப்பிரமணியன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், துணை அமைப்பாளர் எஸ் பி சிவகுமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரியாங்குப்பத்தில் சீக்கிய கோவில் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரியாங்குப்பத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு சீக்கிய கோவில் கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு மதில் சுவர் அமைக்கப்பட்டது. அப்போது அப்பகுதி மக்கள் அந்த இடத்தை மனைப்பட்டாக்களாக பிரித்து தர வேண்டும் என்று வலியுறுத்தியதால் பணிகள் யாவும் நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் அங்கு சீக்கிய கோவில் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அதில் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா பங்கேற்றிருந்த நிலையில் அங்கு சீக்கிய கோவில் அமைய எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மற்றும் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, பாமக மாநில செயலாளர் அனந்தராமன், வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர், பார்வர்டு பிளாக் கட்சி முத்து உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சீக்கிய கோவில் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பினர். தகவல் அறிந்த எஸ் பி தெய்வசிகாமணி தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து அவர்களை தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். புதுவை பாட்டாளி மக்கள் கட்சி பசுமை தாயகம் சார்பில் நடைபெற்ற இருசக்கர வாகன பேரணியை மாநில செயலாளர் அனந்தராமன் துவக்கி வைத்தார். புதுவை பாட்டாளி மக்கள் கட்சி பசுமை தாயகம் சார்பில் இருசக்கர வாகன பேரணி பேருந்து நிலையம் அருகிலிருந்து இயக்க தலைவர் கணபதி தலைமையில் ஆலோசகர் ராமகிருஷ்ணன் முன்னிலையில் புறப்பட்டது. பேரணியை மாநில அமைப்பாளர் அனந்தராமன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். வெள்ளை சீருடை அணிந்து இளைஞர்கள் பங்கேற்ற பேரணி அண்ணா சிலையிலிருந்து காமராஜர் சாலை, ராஜீவ்காந்தி சிலை, இந்திரா காந்தி சிலை வழியாக சென்றது. பொது இடங்களில் புகைப்பிடித்தலால் ஏற்படும் தீங்கினை விலகி அதற்கான அவசர சட்டத்தை புதுவை அரசு அமல்படுத்த வேண்டும் என்று கோஷமிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுவையில் பாரதிய ஜனதா கட்சி நடத்திய முழு அடைப்பு போராட்டத்தின் போது காயமடைந்த பெண்ணுக்கு ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா ஆறுதல் கூறி நிதி உதவியினை வழங்கினார். புதுவையில் பாரதிய ஜனதா கட்சி நடத்திய முழு அடைப்பு போராட்டத்தின் போது கல்வீச்சில் படுகாயமடைந்த பொறியாளர் ஷியாமலா பிம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவரது மருத்துவ செலவை அரசே ஏற்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்த நிலையில் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா பிம்ஸ் மருத்துவமனைக்கு சென்று படுகாயமடைந்த பெண்ணை பார்த்து ஆறுதல் கூறினார். மேலும் ஆளுநர் நிவாரண நிதியிலிருந்து 50,000 ரூபாயினை மருத்துவ செலவிற்கு வழங்கினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில், இத்தகைய சம்பவம் நடந்ததற்காக வருத்தப்படுவதாகவும் தற்போது ஆளுநர் நிவாரண நிதியிலிருந்து 50,000 அளித்துள்ளதாகவும் மேற்கொண்டு மருத்துவ செலவிற்கு 50,000 வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார். அப்போது மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை தாகூர் கலைக்கல்லூரி தமிழ்துறை சார்பில் சங்க இலக்கிய ஆய்வுகள் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் கலைக்கல்லூரி கணினி அரங்கில் தமிழ்துறை சார்பில் சங்க இலக்கிய ஆய்வுகள் என்ற கருத்தரங்கு கல்லூரி முதல்வர் ராஜன் தலைமையில் நடைபெற்றது. துறை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பத்மாசினி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் மொழியியல் பண்பாட்டு நிறுவன முனைவர் செல்வராசு துவக்க உரையினையும், பேராசிரியர் இளங்கோ தலைமை உரையினையும், பேராசிரியர் ராணி சங்க இலக்கியம் பற்றிய தொகுப்புரையினையும் வழங்கினர். நிறைவில் கருத்தரங்க ஒருங்கிணைப்பு செயலர் செல்வம் நன்றி கூறினார். பதவி உயர்வில் அரசு பாகுபாடு காட்டுவதாக தாசில்தார்கள், வருவாய்த்துறை ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் பதவி உயர்வில் அரசு பாகுபாடு காட்டுவதாகவும் மேலும் அமைச்சக ஊழியர்கள் 160 பேருக்கு கண்காணிப்பாளர் பதவி வழங்க முதல்வர் ரங்கசாமி ஒப்புதல் வழங்கி ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவுக்கு கோப்பு அனுப்பியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தாசில்தார்கள் ரமேஷ், துல்லைவேல், யஷ்வந்தையா ஆகியோர் தலைமையில் வருவாய் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழைவு வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் வருவாய் அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டிய பதவி உயர்வு வழங்கப்படாமல் உள்ளதற்கும், பேரிடர் காலங்களில் இரவு பகல் பாராமல் உழைக்கும் வருவாய்த்துறையினருக்கு பதவி உயர்வு வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்துள்ள ஒரு வாரத்தில் அமைச்சக ஊழியர்களுக்கு கண்காணிப்பாளர் பதவி உயர்வு வழங்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்தனர். புதுவை அரியாங்குப்பத்தில் சீக்கிய கோவில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது.
புதுவை அரியாங்குப்பத்தில் சீக்கிய கோவில் கட்ட இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகளுடன் குருத்வாரா கோவிலை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். விழாவில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழுவினர், திருப்பணி குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். தானே புயல் மதிப்பூதியம் வழங்க கோரி புதுவை மின்துறை ஊழியர்கள் தலைமை அலுவலகம் முன்பு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மின்துறை தொழில்நுட்ப சான்றிதழாளர் நலச்சங்கத்தினர் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும், தானே புயல் மதிப்பூதியம் வழங்கிட வேண்டும், விடுபட்டவர்களுக்கு ஏசிபி, எம்ஏசிபி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்க தலைவர் வேல்முருகன் தலைமையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க பொதுச் செயலாளர் மதுரகவி மற்றும் சங்க பொறுப்பாளர்கள் விளக்க உரையாற்றிய போராட்டத்தில் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி வாழ்த்தி பேசி போராட்டத்தை முடித்து வைத்தார். நிறைவில் பொருளாளர் கிரிதரன் நன்றி கூறினார். புதுவை துப்புரவு தொழிலாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை தபால் நிலையம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் கடந்த PMSPL ஒப்பந்தத்தில் பணியாற்றிய துப்புரவு தொழிலாளர் சம்பளத்தில் பிடித்தம் செய்த ஓராண்டு PF தொகை, ஒரு மாத சம்பளம், ஓராண்டு போனஸ் ஆகிய நிலுவைத் தொகையை தொழிலாளர்களுக்கு உடனடியாக வழங்கிட வேண்டும். தற்போதுள்ள துப்புரவு தொழிலாளர்கள் அனைவரையும் உள்ளாட்சி நிர்வாகம் நேரடியாக பணியமர்த்த வேண்டும். தொழிலாளர்களின் நாட்கூலியை மத்திய தொழிலாளர் துறை நிர்ணயித்துள்ள 260 ரூபாயாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை மாநில துப்புரவு தொழிலாளர் சங்கத்தினர் சங்க கௌரவ தலைவர் மூர்த்தி தலைமையில் அம்பேத்கர் பேரவை திருமால் முன்னிலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.